வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பியவர்கள் செய்த துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையவை முழுமையாக மாற்றி போட்டது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், அது என்னை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும். சிம்மம் ராசி அன்பர்களை, வாழ்க்கையில் பண இழப்பை விட பெரிய இழப்பு நம்பிக்கை உடைவது தான். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் இப்பொழுது நிச்சயமாகவே நடந்திருக்கும். நீங்கள் உயிருக்கு உயிராக பழகிய நபரோ அல்லது காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளோ, குடும்பத்தில் ஏற்பட்டு பேசாமல் இருக்கக்கூடிய நிலைமைகளோ, கூட்டு குடும்பமாக இருந்த உறவுகள் கூட உடைந்து போயிருக்கலாம். ஆனால் இது அனைத்திற்கும் காரணம் நம்பிக்கை உடைந்ததால் மட்டுமே தான் ஏற்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு நிச்சயமாகவே இப்பொழுது உங்களுக்குள்ளேயே புரிய ஆரம்பிக்கும். எனவே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லை என்றால் பணத்தையும் சம்பாதிக்க முடியாது, அந்த பணத்தையும் உங்களால் செலவும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேலாவது நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீங்கள் பழகுங்கள், அவர்களுடன் நீங்கள் சேருங்கள். அதுவே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இறுதி வரை உங்களுடன் இருந்து உங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மனதார நம்பிய ஒருவர் எதிர்பாராத விதமாக நடந்து கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். சரியான பாதையில் போய்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டது போல அந்த நபரின் சில வார்த்தைகளோ சில செயல்களோ, அவர்கள் செய்த ஒரு தவறுகளுக்கு உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு சேர்க்கைகளும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களையும் மட்டும் உங்களுடைய அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மரியாதைகளும் மதிப்பும் இனி வரக்கூடிய நாட்களில் குறைந்துவிடும். அதற்கு நீங்களே உங்கள் மீது சேரை வாரி நீங்களே போட்டுக்கொள்வது போலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். ஒருவரை குடும்பம் போல நினைத்து உதவிகளை நீங்கள் செய்தீர்கள். உங்களுடைய ரகசியங்களை கூட நீங்கள் பகிரவோ ஆரம்பித்தீர்கள். ஆனால் அதே நபரிடமிருந்து வந்த ஏமாற்றங்கள் உங்களை மிகவும் எச்சரிக்கையான ஒரு மனிதராக மட்டுமே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த சம்பவத்திற்கு பிறகு யாரையும் எளிதில் நம்பாமல் இருப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் முழுமைக்கும் அனைவரிடமும் நம்பி ஏமாந்த தருணங்கள் தான் அதிகமே தவிர நீங்களாக போய் பணத்தை செலவழிப்பது அல்லது ஏதேனும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டுவது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே இருக்காது. சில நம்பிக்கையற்ற மனிதர்களிடம் செல்லும் பொழுது மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் தேவையில்லாமல் உங்களுடைய தலை மீது வந்து விலக ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் நீங்களே நினைத்து பார்ப்பீர்கள், இது என்னுடைய தவறா அல்லது அவர்களுடைய தவறா, என்னுடைய நேரமா அல்லது அவர்களுடைய நேரமா, அப்படி என்று நீங்களே உங்கள் மீது அதிகமான ஒரு கவனத்தையும் தேவையில்லாத ஒரு சிந்தனைகளையும் வைத்துவிட்டு நீங்கள் விலகி வந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல உங்களின் அகந்தையால் வந்த இடைவெளிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயல்பாகவே கம்பீரமும் சுயமரியாதையும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். எது செய்தாலும் அதை தைரியமாகத்தான் நான் செய்வேன் என்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகமாகவே உண்டு. ஆனால் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளில் இரு தரப்பிலும் இருந்த அகந்தைகளும் விட்டு கொடுக்காத குணங்களும் மிகப்பெரிய ஒரு இடைவெளியவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்தது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இனிமேலாவது நீங்கள் எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அன்பு என்பது நெஞ்சிற்குள் ஆழமாக இருந்த பொழுதும் யார் முதலில் இறங்கி பேசுவது என்ற பிடிவாதத்தால் சொந்த பந்தங்கள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட ஏற்பட்டது. அந்த பிரிவுகள் உங்களுடைய குடும்ப அமைதியை குலைத்து நெஞ்சில் ஆறாத ஒரு சோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், அது உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க தொடங்கும். செய்யக்கூடிய பணிகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அது பணிகளாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாகவே இருந்தாலும் உங்கள் மீது நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்கள் மீதும் இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்களின் மீதும் இருந்தால் உங்களுடைய எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும்.
தொழிலில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழல்கள் தான் காணப்படும். லாபங்கள் மட்டும் வேண்டும் என்று நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நினைக்க கூடாது. ஏற்றங்களும் இருக்கும், தொழில் என்றால் இறக்கங்களும் இருக்கும். அதையும் நீங்கள் அனுசரித்து உங்களுடைய தொழிலை நீங்கள் கொண்டு போவது தான் ஒரு தொழிலதிபரின் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். இதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். விவசாய பணிகளில் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். இனம் புரியாத சில சிந்தனைகளால் தடுமாற்றங்கள் உண்டாகவும் தொடங்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை என்றால் நண்பர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வரமாட்டார்கள். ஆனால் நம்முடைய உடன் பிறந்தவர்களும் நம்முடைய குடும்பம் தான் இறுதி வரைக்கும் நம்முடன் வந்து நிற்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து வைத்துக் கொண்டால் மட்டுமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு புதிய சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். பண பற்றாக்குறையாலும் மாதாந்திர தவணைகளாலும் தவித்த உங்களுக்கு இனிமேல் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். அந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கைக்கு வராமல் இழுபறியாக இருந்த பழைய பாக்கைகளும் வரவேண்டிய கடன்கள் மற்றும் சொத்து சார்ந்த தன வரவுகள் தங்கும் தடைகளுமின்றி வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நன்மைகளை தேடி கொடுக்கும். வருமானத்திற்கான பல உதவிகள், பல புதிய வழிகள் திறப்பதால் கடன்கள் அடைந்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கான நிலையான சேமிப்பையும் தொடங்கக்கூடிய தன யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வரும். அது கூடி வருகிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அனுபவங்கள் உங்களுக்கு பணத்தின் உண்மையான மதிப்பை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். யாரிடமெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்க முடியாமல் தவித்த நாட்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதனாலேயே நீங்கள் இரவு பகல் பார்த்து எவ்வளவு நீங்கள் பணத்தை சம்பாதித்தாலும் அதை யாருக்கும் நீங்கள் எளிதில் கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் உழைத்த உழைப்பு ஒரு நொடியில் வம்பாக போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் உழைத்து அந்த ஒரு பணத்தை வாங்கினீர்கள் என்பதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பார்த்து ஒரு முடிவுகளை எடுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். முன்பு போல உணர்ச்சியில் முடிவு எடுக்காமல் இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மனநிலைமைக்கு வந்து விடுவீர்கள். ஜோதிட பார்வையில் பொருளாதார நிலை என்பது உழைப்பு, திட்டமிடல், காலத்தின் மாற்றம் ஆகியவற்றோடு தொடர்புடையவது என்று அனைவராலையுமே நம்பப்படுகிறது. சிம்மம் ராசியான உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருப்பதால் புதிய முயற்சியில் ஈடுபாடும் இப்பொழுது திறமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இது ஏற்படுகிறதா இல்லையோ என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயல்பாகவே கம்பீரமும் சுயமரியாதையும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். இது செய்தாலும் அதை தைரியமாகத்தான் நான் செய்வேன் என்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகமாகவே உண்டு. ஆனால் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளில் இரு தரப்பிலும் இருந்த அகந்தைகளும் விட்டு கொடுக்காத குணங்களும் மிகப்பெரிய ஒரு இடைவெளியவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்தது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இனிமேலாவது நீங்கள் எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அன்பு என்பது நெஞ்சிற்குள் ஆழமாக இருந்த பொழுதும் யார் முதலில் இறங்கி பேசுவது என்ற பிடிவாதத்தால் சொந்த பந்தங்கள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட ஏற்பட்டது. அந்த பிரிவுகள் உங்களுடைய குடும்ப அமைதியை குலைத்து நெஞ்சில் ஆறாத ஒரு சோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க தொடங்கும். செய்யக்கூடிய பணிகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அது பணிகளாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாகவே இருந்தாலும் உங்கள் மீது நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்கள் மீதும் இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்களின் மீதும் இருந்தால் உங்களுடைய எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும்.
தொழிலில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழல்கள் தான் காணப்படும். லாபங்கள் மட்டும் வேண்டும் என்று நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நினைக்க கூடாது. ஏற்றங்களும் இருக்கும், தொழில் என்றால் இறக்கங்களும் இருக்கும். அதையும் நீங்கள் அனுசரித்து உங்களுடைய தொழிலை நீங்கள் கொண்டு போவது தான் ஒரு தொழிலதிபரின் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். இதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். விவசாய பணிகளில் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகலாம். இனம் புரியாத சில சிந்தனைகளால் தடுமாற்றங்கள் உண்டாகவும் தொடங்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை என்றால் நண்பர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வரமாட்டார்கள். ஆனால் நம்முடைய உடன் பிறந்தவர்களும் நம்முடைய குடும்பம் தான் இறுதி வரைக்கும் நம்முடன் வந்து நிற்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து வைத்துக் கொண்டால் மட்டுமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு புதிய சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். பண பற்றாக்குறையாலும் மாதாந்திர தவணைகளாலும் தவித்த உங்களை